ஐயோ கடவுளே, எல்லா ரவுடியும் இங்க வந்து இறங்குறானுவ. ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அந்த திமிரு பிடிச்சவள வெளியே கொண்டு வரா. யாருகிட்ட திமிரு? எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சந்திர அண்ணன் குடும்பம் நடத்துற கோவில் திருவிழா பங்கனுக்கு பணம் கொடுக்க எந்த ஆம்பளையும் தயங்க மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு திமிரா? வெளியே கூப்பிடவல. அவ்வளவு காசு கொடுக்கற நிலைமையில நாங்க இல்ல. அத வாங்கிட்டு போறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இந்த வியாபாரம் சரியா போகலன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிற தொழிலை ஏற்பாடு பண்ணி தர நாங்க ரெடியா இருக்கோம். இந்த கிளவி குறுக்கால வந்து ஒழுங்க வெளியே வாடி. எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுங்கடா. அவளுடைய வியாபாரம் நிறுத்துங்கடா. இந்த கூட்டத்துல எவடா ஏன் வியாபாரத்தை கெடுக்க வந்தது? அந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறவன் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வாங்கடா. நீ என்னடி பண்ற? வீட்டுக்குள்ள நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கடவுளோட பேரை சொல்லி புடுங்கிறதுக்கு இந்த ஊர்ல எந்த பொம்பனுக்காவது தைரியம் இருந்தா அவங்க குடும்பத்துக்கே போய் அவங்க கிட்ட தைரியமா சொல்லிடுவாங்க. அப்படி தரதுக்கு இந்த கௌரியோட ஆளு கிடையாதுன்னு ஒழுங்கா இருந்து போயிருக்கடா. அவ்வளவு திமிரா உனக்கு? நல்லாதானே இருக்க. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு காசு சம்பாதிக்க எதுக்குடி இவ்வளவு கஷ்டப்படுற? கொஞ்சம் ஒத்துழைச்சா ஒரே ராத்திரியில ஒரு பண்டிகைக்கான காசை சம்பாதிக்கலாம் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு. அந்த விஷயம் தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. செத்து போன உங்க அம்மாவுடைய திறமையும் உங்ககிட்ட இருக்கும்ல. அத கொஞ்சம் குறா. என்னடா அது பண்டாரம். நிம்மதியா சீட்டு விளையாடலாம் பார்த்தா அதுக்கு விட மாட்டேங்கிறானுவ. யோ நாராயணா, அந்த போனை கொஞ்சம் எடு. வீட்டுல இருந்து பொண்டாட்டியா தான் இருக்கும். ஹலோ, முத்தங்காக்குழி போலீஸ் ஸ்டேஷன் ஸ்பீக்கிங். சார், நான் கோபால் பேசுறேன் சார். ஜங்ஷன்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு சார். கௌரிய சந்திரந்தோடைய ஆளுங்க சாவடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். சாவடிக்கடியா? அந்த ரவுடி பசங்க கையால தான் சாகணும்னு அவளுக்கு விதி இருந்தா நம்மளால என்னையா பண்ண முடியும் சொல்லு? ஆமா கோபாலா, நீ இவ்வளவு நாள் இந்த ஊர்ல தானே இருந்துகிட்டு இருக்க. இருந்து இந்த மாதிரி விஷயத்தை இப்பதான் பாக்குறியா? உனக்கு நஷ்டமான இடது கைக்கு வேலை கிடைச்சா எஸ்டிடி பூத்து வச்சு கொடுத்தாங்களே, அதை வச்சுக்கிட்டு உன்னால வேலை தெரியாது சார். இங்க பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நீங்களாம் எதுக்கு சார் போலீஸ்னு சொல்லிட்டு தெரியுறீங்க? உன்னை யாரையா போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ண சொன்னது? நான் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன், நீ தான் போன் பண்ணி தொந்தரவு பண்ற. அப்ப சரி வச்சிடறேன். ஜெய்ஹிந்த். சார் என்ன மன்னிக்கணும். உங்களை மாதிரி எனக்கு இந்த நிலைமை, எனக்கு இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான். அனுபவம் தான் குரு. ஏய் நாராயணா, என்னையா தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? அங்க ஜங்ஷன்ல சண்டை ஆரம்பிச்சாச்சா? ஆஹா, அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல. முன்னெல்லாம் பண்டிகை நடக்கிறப்ப தான் அடிதடி நடக்கும். இப்ப பந்தக்கால் நடுறப்பவே ஆரம்பிச்சிட்டாங்களா? அட கடவுளே, இதுக்கெல்லாம் எப்பத்தான் ஒரு விடிவு காலம் பிறக்குமோ? ஐயோ, எல்லாம் கேட்டுக்கீங்க. சந்திரன் குடும்பம் நடத்துற பண்டிகைக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் வேற ஒருத்தியா பிறந்து வரணும்னு சொல்றா இவ. இவ பிறந்து வரட்டும். என் பொண்ண ஒண்ணும் பண்ணிடாத. இங்க இருக்கிற எவனுக்காவது புகார் பண்றதுக்கு மீச வச்ச ஆம்பளைங்க இருக்கீங்களாடா? இருக்கீங்களா? இருந்தா வெளியே வாங்கடா. என் பொண்ணை விட்டுடுறா. என்ன விட என் பொண்ணை விட்டுடுறா. இருக்கிறதெல்லாம் வித்தாவது காசு திருப்பி தர உன் காலை பிடிச்சு கேட்டு கேட்டுக்கிறேன். என் பொண்ணை விட்டுடுறா. தள்ளு கேவி. அப்போ வண்டி ஏறா. ஐயோ, என் பொண்ணை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எங்களை விட்டுடுறா. யாராவது காப்பாத்துங்களே. இவ்வளவு பேர் நிக்கிறீங்களே, எங்களை யாராவது எழுதுறா. அந்த நாயோட நெஞ்சு மேல வண்டியை ஏத்தி விடுறா. என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. விட்டுடுங்க. அக்கா எழுந்திருங்கக்கா. அக்கா எழுந்திருங்க. அக்கா எழுந்திருங்க. சூப்பர். அப்ப இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிற சமாச்சாரமா? அப்புறம் மக்களே, என்னால இங்க நடந்துட்டு இருந்த கலை நிகழ்ச்சிக்கு தடங்கள் ஏற்பட்டதுக்காக மன்னிச்சுக்கங்க. சாரி ஃபார் இன்ட்ரோடக்ஷன். சாமி, ஸ்டடி தானே? சரணம் ஐயப்பா. ஜீப்ல இருக்கிற மசில்ஸ் மேன்ஸ் தப்பா எடுத்துக்க கூடாது.
நாங்க வெளியூர், அதனால தான் கேக்குறேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி ரோட்ல மல்லாக்கா படுக்க வச்சு அவன் மேல ஜீப்பை ஏத்தி விளையாடுறியா? என்னையா இது? பாரத் சர்க்கஸா இல்ல மெஜிசியன் சர்க்காரோட மேஜிக்கா? எதா இருந்தாலும் மேட்ரு சூப்பரா இருக்கு, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. பார்த்தல ஆடியன்ஸ் எல்லாம் சும்மா த்ரில்லா இருக்கிறத. சும்மா பேசாம வண்டி எடுத்து போடா. அப்பாவை போய் மச்சான்னு கூப்பிடுற மாதிரி தமிழ்நாடு போலீஸ் டான்னு கூப்பிடுறியா? போலீஸ்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துக்க. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் முடிவு பண்றது நாங்க தான். அப்ப இந்த இடத்தோட பேரு என்ன? ராமாபுரமா? கிடையாது, ராமநாட்டுக்கரான்னு. சாருக்கு என்ன அந்த பேரை கொஞ்சம் மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ? ஐயோ, என் வேளாங்கண்ணி மாதா, இங்க யாரு நிக்கிறாங்க? மன்சூர் அலிகா, ஆனந்தராஜ். கண்டிப்பா இன்னைக்கு சண்டை இருக்கு. இந்த நேரத்துல நம்ம கீரிக்கார ஜோஸ் இருந்தா சண்டை செமையா இருந்திருக்கும். மேட்ரு சூப்பரா இருக்கு இல்ல சாமி? சொல்லி என்ன புரோஜனம்? இழக்கிற ஜோசப் சேது மாதவன நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு சாவடிச்சாச்சுல்ல, அதுவும் கம்பால. அப்படிதானே? டேய் ஒழுங்கா கேட்டுக்கோ. இங்க பாத்தியா, உனக்கு முன்னாடி காக்கி சட்டை போட்டவன் ஒரு உசுரை வச்சுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் ஒழுக்கத்தை கத்து தர காக்கி சட்டையை போட்டு கிளம்பி வந்தான். இந்த ஜங்ஷன்ல தான் அவன் நிலைமை தான் உனக்கும் வந்துரும். செத்தவனுடைய பேர்ல சொந்த செலவுல நினைவாலயம் கட்டி கொடுத்தவங்க நாங்க. ஐ, இப்ப நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கே. அது சரி, அப்ப எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஞாபக சின்னம் செய்யறது தான் உங்களோட வேலையா? எது எப்படியோ நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இந்த அப்பாவி பொண்ணுக்கு உசுறு இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். இல்லனா 2 நினைவாலயம் ஒன்னா செய்யலாமே உங்களுக்கு. ஒரு நிமிஷம் சாமி, ஒரு சோடா. சரணமையப்பா. பாப்பா எழுந்துருமா, எழுந்துரு பாப்பா. எழுந்துருமா. ஒரு சோடா இந்தா பிடிச்சுக்கோ. ஆட நல்ல வேலை, கடவுளே, உசுறு இருக்கு. பாப்பா எழுந்துருமா. இங்க பாருங்கண்ணா, ஒரு நினைவாலயம் வேஸ்ட் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இருக்கிற நினைவாலயத்தோட வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒரு விஷயம், வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை பாதியில நிப்பாட்ட கூடாது. அதுக்கான கம்பியும் சிமெண்ட்டும் கையில் இருந்தா மட்டும் இந்த வேலையில இறங்கினா போதும். இல்ல இது சரி வரலன்னு இப்பவே சொல்லிடுங்க. இந்த வேலைகளை எல்லாம் சூப்பரா செய்யறதுக்கு என் கஸ்டடியில ஒரு ஆள் இருக்கான். யாருன்னா நம்ம சிற்பி குஞ்சுராம. போடா திமிரு பிடிச்சவனே, உனக்கு நினைவாலயம் கட்ட நான் ஒருத்தனே போதுண்டா. சாமி சரணமையப்பா. ஒரு 420 டபுள் ஸ்டாண்ட் கல்கத்தா. 420 இல்ல 24 எடியா. சரி சார். இதுதான் இவர்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். பேசி தீக்கிறதுக்குள்ள கம்பி சிமெண்ட்டையே வர வச்சிருவாரு. அப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த சிற்பியை நாம தொந்தரவு பண்ணணும்? நாமளே இதை நல்லா ஸ்ட்ராங்கா செய்யலாம். தப்பா எடுத்துக்கலன்னா இந்த அப்பாவி கொஞ்சம் நான் தள்ளி படுக்க வச்சிருவா. ஏய் தள்ளுங்கடா. நீ எழுந்துரு. மெம்பர்ஸ் அதிகமா இருக்காங்க, அதனால மிளகா இருக்கட்டும். 420 ஒரு நீ உள்ள வா. ரெடியா தானே இருக்கு? இது நல்லா இருக்கு. காலை வைக்கிறதுக்கு இடத்தை எடுத்து இருந்தேன். என்ன ஒரு புஷ்பார்ச்சனை. போய்
எவன் வீட்டுக்காவது போய் அங்க கிடைக்கிற எச்ச சொத்தை நக்கி திங்கிற நீயே பெருமையா வேலை செய்யற தமிழ்நாட்டு போலீஸுக்கு நினைவாலயம் கட்டுறதுக்காக கம்பியும் சிமெண்ட்டும் வர வைப்பல. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், உன் ரவுடியத்தை வச்சுக்கிட்டு இந்த ஊர் ஆளுங்களை மறுபடியும் நீ மிரட்டுறதுக்காக இங்க வந்தன்னா அப்புறம் நினைவாலயம் கட்டுறது உனக்கு மட்டும் இல்ல, உனக்கெல்லாம் தீனி போடுற அவனுக்கும் சேர்த்துதான். சொந்த செலவுல கிடையாது, தமிழ்நாட்டு போலீஸோட செலவுல. புரியுதாடா? போடா. இப்ப எல்லாரும் ஸ்டடியா இருக்கீங்கல்ல, பால்கனியில இருந்து வேடிக்கை பார்த்து எல்லாரும் கை தட்டுங்க. அது அது போதும் 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 போதும். இன்னையில இருந்து நாங்க இங்கதான் இருப்போம். சந்தோஷம் தானே?